இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த பகுதியை வாசிக்கும் போது எங்களுடைய குறுமடத்தில் நடந்த நிகழ்வு எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எங்கள் குறுமடத்தில் நாங்கள் மொத்தம் 32 பேர் குருக்களாக படித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது சண்டை முற்றியது. ஒவ்வொருக்குள்ளும் அடிதடி சண்டை வரும் அளவிற்கு வாக்குவாதங்கள் முற்றியது. உடனடியாக எங்களுடைய பொறுப்பு தந்தை, மதுரை உறையூர் மாவட்டத்தை சார்ந்த ஜீவராஜா என சொல்லப்படக்கூடிய ஒரு அருள் தந்தை எங்களை அழைத்து, அனைத்து பயல்களும் வேம பூசைக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பூசைக்கு போனோம். பூசை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா உடனே அவர் சொல்றார், கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் ஒன்றாக சொல்லுவோம் என்று சொன்னார். நான் சொல்லுவோமா? நாங்களும் ஆசையா சொன்னோம். சொல்லுங்க. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம். நிறுத்துங்கடா அப்படின்ட்டார். இந்த இடம் வந்தோன்னு நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டார். ஜெபம் சொல், பொய் சொல்லாத, சும்மா சும்மா சத்தம் போடாத, கடவுளுக்கு முன்னாடி வந்துன்னு சொன்னார். ஓங்கி அரைந்தது போல் இருந்தது. என்ன அப்படின்னா, நாமும் ஜெபம் சொல்றோம், நான் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல என் குற்றத்தை மன்னியும் அப்படி சொன்ன. ஒரு பயலும் மன்னிக்கல. இதுக்கு மேல ஜெபம் சொல்லி கடவுளை கடுப்பேத்தாத, எந்திரிச்சு ஓடிரு அப்படின்ட்டார். அப்ப நாம் சிந்தித்து பார்ப்போமே, இந்த ஜெபம் எப்பொழுது எனக்கு பலன் அளிக்கும் என்றால், நான் செயல் வடிவம் கொடுத்தால்தான் எனக்கு பலன் அளிக்கும். இல்லை என்றால் நாம் பொய் சொல்லி வீட்டிற்கு செல்லக்கூடிய நபர்களாகத்தான் இருப்போம் என்பது உண்மை. பிறர் குற்றங்களை என்று சொன்னார் ஆண்டவர். முதலில் அவர் என் பாவத்தை எவன் மன்னிக்கிறானோ அவன் பாவத்தை மட்டும்தான் நான் மன்னிப்பேன்னு சொல்லி கொடுத்திருந்தார்னா நம்ம ஜெபிக்கிறதுல சரியா இருந்திருக்கும். ஆனால் அவர் சொல்லியது, பிறர் குற்றங்களை நீ மன்னிப்பது போல உன் குற்றத்தையும் மன்னிப்பார் ஆண்டவன் சொல்லி முடிக்கிறார். அப்ப நான் ஜெபம் செய்வது என்பது, நான் உண்மையிலேயே என் உள்ளத்தை திறந்து ஜெபம் செய்கிறேனா, இல்லை சும்மா சும்மா சத்தம் போட்டுட்டு போறேனா அப்படிங்கிறது இருக்கு. ஜெபிப்பதில் 3 வகை இருக்கிறது. ஒன்று, வார்த்தையால் ஜெபிப்பது, வார்த்தையை அடுக்கிக் கொண்டே போவது என்று நாம் பார்ப்போம். அல்லேலூயா, சாலபுல காலஹம் ஹாச்சா, அப்பா அப்பத்தா ஆயா ஐயா அம்மா பெரியம்மா சித்தப்பா எல்லாம் சொல்லலாம். வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஓகே, இது என்ன, எதை குறிக்கிறது என்றால், சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்மை பழக்குவார்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொல்லு அப்படி சொல்லி மனப்பாடம் செய்ய சொல்லுவார்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை சொல்லு அப்படின்னா மனப்பாடம் செய் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்மில் பல பேர் இன்னும் மனப்பாடமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய அடுத்த மனத்திலிருந்து சொல்லக்கூடிய ஜெபம் வரவில்லை. இரண்டாவது கட்டம், முதல் கட்டம் வார்த்தையால் ஜெபிப்பது. ஆனா இறைவன் சொல்லுகிறார், நீ அடுக்கிக் கொண்டே போவதனால் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுமா கேட்கப்படாத, நீ கவலைப்படாத, நான் எதையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரெண்டாவது, நீ என்ன உனக்கு தேவைங்கிறது எனக்கு நீ வேண்டதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்ப நம்ம எதுக்கு வேண்டுறோம் அப்படின்னா, அவர் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை விட எனக்கு முன்னாடியே கொடு என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கிறது. எனக்கு வேமா வேணும், வேமா வேணும், இதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கிறது. இது வார்த்தை வடிவம். இந்த வார்த்தை வடிவத்தில் பார்த்தோம் என்றால் நம்முடைய முழு ஈடுபாடு இருக்காது, வார்த்தை மட்டும்தான் இருக்கும். இரண்டாவது, மனதிலிருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம். இந்த மனதிலிருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், நம் சுயநலத்திற்காக வேண்டக்கூடிய வேண்டுதலாகத்தான் இருக்கும். இந்த மனம் என்பது ஒரு குரங்கு என சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவை, எனக்கு இது வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும், எனக்கு மட்டும் என்று, எனக்கு எப்படியாவது செய்யுங்க, எதையாவது செய்யுங்க என்று நான் நான் என வேண்டக்கூடிய ஜெபம் தான் மனதிலிருந்து வேண்டக்கூடிய ஜெபம். மூன்றாவது வகையான ஜெபம் ஆவியில் இணைந்து வேண்டுவது என்று சொல்லப்படுது. இன்னைக்கு வாசிச்ச சீராக் ஞான நூல் 48வது அதிகாரத்துல 13வது வசனத்தை 12-13 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலியா மேலே எடுக்கும் போது எலிசா ஆவியினால் நிரப்பப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே 13வது வசனத்துல சொல்றாரு, இறந்த பிறகும் எலியாவுடைய உடல் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் நம்ம பதுவை அந்தோனியாருக்கு சொல்றோம், பல புனிதர்களுக்கும் நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் புனிதர்கள் அனைவரும் ஆவியினால் ஜெபித்தவர்கள், வார்த்தையினால் அல்ல, மனதினால் அல்ல, நாவினால் அல்ல, மாறாக ஆவியினால் ஜெபித்தவர்கள். அதனால்தான்
ஆண்டவர் கன்னிமரியாவிடம் வானதூதரை அனுப்பும் போது சொல்வார், ஆண்டவுடைய ஆவி உன்மேல் நிழலிடும், தூயாவியார் உன்னை நிழலிடுவார் அப்படின்னு சொல்ற. இதோடைய காரணம் என்னென்றால், மரியா நீ முன்கூட்டியே ஆவியால் நிரப்பப்பட்டு விட்டாய், உன்னுடைய மீது தூயாவியார் வருவார், அவர் நிழலிடுவார் என்று சொல்லும் போது அன்னை மரியாள் சொல்லக்கூடிய ஜெபம், அந்த ஆவியின் ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அந்த ஆவியினுடைய ஜெபம். ஆவியில் இணைந்து ஜெபிப்பது. அந்தோனியார் எனக்கு செல்வங்கள் இருக்கிறது நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் இருக்கவில்லை, மனதிலோ வார்த்தையிலோ இல்லை, மரக ஆவியில் இணையக்கூடியவர்கள். நாம் வணங்குகிற புனிதர்கள் அனைவருமே ஏதோ வார்த்தையில் வழிபட்டவர்கள் அல்ல, மரக மனதினால் வழிபட்டவர்கள் அல்ல, ஆவியோடு இணைந்து வழிபட்டவர்கள். அதனால்தான் தொடக்க நூல்ல ஆண்டவர் களிமண்ணால் மனிதனை படைத்த பிறகு நாசியில என்னத்தை ஊதுறாரு? தன்னுடைய மூச்சு காற்று ஆவியை ஊதுகிறார். அந்த ஆவியை தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அதற்குத்தான் நாம் ஜெபம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபம் ஜெபித்தால் தான் நம்ம ஆவியோடு இணைந்து ஜெபிக்கும் போது நமக்கு பல வல்லமைகள் கிடைக்கும். அன்னை மரியாள் சொல்லி முடிக்கிறார், உம் விருப்பப்படியே எனக்கு நடக்கட்டும். இன்னைக்கு நாம் ஜெபித்து முடித்த பிறகு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு இந்த வேண்டுதல் வந்திருக்கணும் சொல்லி போறோமா? இல்லை ஆண்டவரே, என்னுடைய தேவையை நான் உம்மிடம் கூறிவிட்டேன், ஆனால் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நடக்கட்டும் சொல்றோமா? இயேசுனுடைய தேவை என்னவாக இருந்தது? தந்தையே, இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படி அது நடக்கட்டும் என்று சொல்லி முடித்தார். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய விருப்பப்படி போகிறோம் என்றால் நாம் ஆவியில் இருந்து ஜெபிக்கிறோம் என்பது பொருள். இல்லை, என் விருப்பப்படி ஆண்டவரை வளைக்க வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் நாம் வார்த்தையிலும் மனதினாலும் ஜெபிக்கக்கூடிய ஜெபம்தான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் சொல்லுவாங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னா, நான் மண்ணுலகில் இருக்கிறேன், என்னுடைய நிலைமை எப்பொழுது விண்ணை நோக்கி செல்லும், அதான் ஆவியை நோக்கி வரும். மனமும் வார்த்தையும் மண்ணை நோக்கி தான் இருக்கும், ஆனால் என்னுடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த அந்த மூச்சு காத்து ஆண்டவர் கொடுத்தார், அது விண்ணிலிருந்து வந்தது. அந்த ஆன்மா எப்பொழுது விண்ணோடு இணைகிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அப்பா என்று அழைக்க உரிமை பெற்றிருக்கிறோம். நாம் வேலையாட்கள் அல்ல. வேலையாட்கள் என்றால் இடுப்புல துண்டை கட்டுறது, கையை கட்டிக்கு நிக்கிறது, வணக்கம் சொல்றது, அடிமையா நிக்கிறது அல்ல. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம், இயேசு பிறப்பிற்கு முன்பாக யூத மக்களை தவிர அனைவருமே அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். யூத மக்களும் அடிமைகளாகத்தான் ஆண்டவருக்கு அடிமையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார்னா, நீங்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொடுக்கிறார். இப்ப பிள்ளைகள் என்று வரும்போது தாயிடம் தன் குழந்தை உரிமையாக கேட்கும், அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும். அப்ப அம்மா சொல்லுவாங்க, இப்ப உனக்கு இது தேவையில்லை, நீ வளர்ந்த பிறகு உனக்கு அதை வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட பக்குவத்தில் தான் ஆண்டவர் நம்மையும் அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் பிள்ளைகள். உங்களுக்கு தேவையான பொழுது தேவையானதை அவர் பொழிவார். சில நேரங்களில் அது தாமதமாகும், இருப்பினும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றுதான் அவர் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் நேற்று நடந்ததை நாளை நடக்க போறதை நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் இன்று நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால்தான் சொல்லுவாங்க கவிஞர்கள், என்ன சொல்றாங்க, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்னைக்கு இருக்கிறது என் கையில் இருக்கக்கூடிய வீணை. எனவே நான் இன்றைய நாளை நான் ஒழுங்காக வாசித்தேன் என்றால் எனக்கு நாளைக்கு பற்றியோ நேற்றை பற்றியோ கவலைப்படக்கூடிய நேரம் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவார், இன்றைய உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று முடித்திருப்பார். அப்ப இன்றைய உணவு எனக்கு என்னவாக இருக்கிறது? இறைவார்த்தையை கேட்கிறேன், இறைவார்த்தையின்படி நடக்கிறேன், இறைவார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எலியாவிற்கு அவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவர் அவ்வளவு உதவி செய்யவில்லை. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஜெபத்தில் 3 வகை ஒன்று இருக்கிறது. ஒன்று வெறுப்போடு ஜெபிப்பது, இன்னொன்று விருப்பத்தோடு ஜெபிப்பது, மூன்றாவது தான் ஈடுபாடோடு ஜெபிப்பது. வெறுப்போடு ஜெபிப்பது என்னவென்றால், ஏதோ சொல்லிட்டாங்க வேண்டுவோம். இப்ப ஒரு இறப்பு வீட்டில் இருக்கிறோம், உடனே ஜெபம் வேண்டாம், வெறுப்பா ஒரு ஃபாதர் தந்தை மகன் தூயாவின் போட்டோன்னே எல்லாரும் வேண்டுவாங்க. அது விருப்பத்தோட இல்ல, ஒரு வெறுப்போடு என்னமோ சொல்றாங்க செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு விருப்பத்தோடு, சரி நல்லா இருக்கட்டும் செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியது. மூன்றாவது ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஈடுபாடில் நாம் இருந்தோம் என்றால் எந்த பிரச்சனையுமே வராது. ஈடுபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நாவில் என்ன வரும் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உண்மையிலேயே ஜெபம் செய்கிறேன், எல்லா நாள் நவநாளும் சொல்லுகிறேன்,
அந்த நவநாள் எனக்கு எந்த அளவிற்கு உதவி செய்கிறது? 2 பேர் சந்திக்கும் போது நான் எதை பற்றி பேசுகிறேன்? குழந்தை இயேசுவை பத்தி பேசுறோமா? இல்ல. இப்ப நான் ஒரு நாள் நவநாளை விட்டுட்டேன், இன்னைக்கு குழந்தை இயேசு வாசிக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன், நம்ம உடனே வெளியில போய் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு குழந்தை இயேசு நவநாள் வாசிக்கல, என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் பதற விட, வாசி முடிச்சாச்சு, அடுத்த கட்டம் அதை நான் எப்படி என் வாழ்க்கைக்குள் கொண்டு போகிறேன் என்பதை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் நாமும் ஏதோ ஒரு ஈடுபாடு பழகிருச்சு, இப்படிதான் எங்க தாத்தா பாட்டிலாம் பழகுனாங்க, நாங்களும் அப்படியே வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் ஒரு ஈடுபாடு இல்லாத வேண்டுதலாக மாறிவிடும் என்பதை தான் ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். எனவே நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வார்த்தை வடிவில் இருக்க வேண்டாம், மனதிலிருந்தும் இருக்க வேண்டாம், அடுத்த கட்டம் ஆவியிலிருந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எனவே அனைத்து புனிதர்களும் ஆவியிலிருந்து வேண்டுகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு ஜெபம் செவிப்பவர்கள் எப்படி ஃபாதர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, அன்னை மரியாள் சொல்லி சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தி, தான் துன்பத்தில் இருந்தாலும் எலிசபெத் அம்மாளுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய அந்த மனநிலை பார்ப்போம். இரண்டாவது, நம்மிடையே வாழ்ந்து மரித்த அன்னை தெரசாவை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு முறை என்ன நடக்கிறது என்றால், அவர் கல்கத்தாவிலிருந்து அடுத்து மேலை நாட்டுக்கு செல்லக்கூடிய நேரம், அவர் காலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நற்கருணை முன்பால் முழங்கால் படியிட்டு வேண்டுவார். வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு விமானம் 4 மணிக்கு அவர் விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. உடனடியாக வேண்டாம் விருப்போடு போகிறார். அங்கு சென்ற பிறகு விமானிகள் சொல்லுகிறார்கள், இன்று செல்லக்கூடிய விமானம் 2 மணி நேரம் தாமதமாகத்தான் செல்லும் என்று சொல்லி முடித்தவுடன் அன்னை தெரசா அவர்கள் தான் கொண்டு வந்த அந்த பையை திறந்து அதிலிருந்து துண்டை எடுத்து, என்னுடைய நற்கருணை எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு துண்டை விரித்து அங்கே முழங்கால் படியிட்டு அவர் வேண்டக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு இஸ்லாமியர்களை பார்ப்போமே, ஒரு நாளைக்கு 3 வேளை நோன்பு இருந்து ஜெபிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு இந்து சகோதரர்களை பாருங்களே, அவர்கள் வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு சென்று ஈடுபாட்டோடு ஜெபிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நான் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு ஜெபிக்கிறேன்? ஜெபம் என்பது எல்லா மதத்திற்கும் பொதுவானது. ஆனால் ஜெபிப்பவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் ஈடுபாடு இல்லாத ஜெபம் அது செத்த ஜெபத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் யாக்கோப்பு அழகா சொல்றார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுகிறார். நான் செயலோடு விசுவாசித்து ஜெபிக்கும் போது அது எனக்கு உயிர் கொடுக்கிறது, நான் செயலற்று ஜெபிக்கும் போது அது என் உயிரை எடுக்கிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. நாமும் உயிருள்ளவர்களாய் ஜெபிப்போம், செத்தவர்களை போல் ஜெபிக்க வேண்டாம் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. எனவே அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான உள்ளத்தோடு இன்றைய நாளிலே கர்த்தர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை இப்ப உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குமே மனசுக்குள்ள யாராவது ஒருத்தவங்களை மன்னிக்க முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க அப்படிங்கறதா முக்கியம். இல்ல மன்னிக்கவே முடியல அப்படின்னா எப்ப மன்னிக்கிறீங்களோ அப்பொழுது இந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுங்கள். மாறாக நீங்கள் தொடர்ந்து திருப்பலியில் சொல்லுவதனால் நீங்கள் ஜெபம் சொல்லவில்லை, மாறாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது நான் முழுமையாக மன்னிக்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மை வருகிறதோ அப்பொழுது இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஜெபத்திற்கு நாம் உயிர் கொடுப்பவர்களாக இருப்போம். இல்லை என்றால் ஏனோ யூதாசை போலத்தான் நாமும் அவரோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உள்ளத்தில் இருத்தியவர்களாய் இன்றைய நாளில் நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை துன்புறுத்தியவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும், அவருடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவர் என்ன செய்ய வேண்டும் விருப்பமோ அவரே செய்து கொள்ளட்டும், என் மனதிலிருந்து அவர்களை தூக்கி எறிந்து விடுகிறேன், இறைவன் அவர்களை பார்த்து கொள்ளட்டும் என்ற ஒரு மனநிலையோடு உண்மையான உள்ளத்தோடு இன்று நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.